உங்க வீட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்களா? இங்க பாருங்க ஆச்சரியத்தை, அனைத்தும் ஃப்ரீ. இப்போதெல்லாம் இளம் வயதிலேயே அனைவருக்கும் நோய்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பல மருத்துவமனைகள் சென்று பணம் செலவு பண்ணுவதுதான் மிச்சம். சில அரசு மருத்துவமனை செல்லலாம் என்றால் அங்கே வயதானவர்கள் தானே என்று சரியாக சிகிச்சை அளிப்பதில்லை. ஆனால் அந்த வயதானவர்களை கவனத்தில் கொண்டு இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் செய்த நன்மை ஒன்று வெளியில் வந்துள்ளது. அதுவும் ஒருவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ ஒன்றினால் வெளிச்சத்தில் வந்துள்ளது. அந்த மருத்துவமனையில் 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே அனுமதியாம். அதிலும் அனைத்து மருத்துவ செலவுகளும் இலவசமாம். இந்த பதிவு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதை பார்த்த அனைத்து குடும்பத்தினரும் தங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களை அங்கு கூட்டிச் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று வீடியோ வெளியிட்ட நண்பருக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறது சைதாப்பேட்டில் ஆர்ச்சிக்குள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் லெஃப்ட் எடுத்து நேரமாக பிரிட்ஜ் ஏறியறேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்தியாவிலேயே 2 இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க. ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. இது திறந்து ஒரு 6 மாதம் ஆகுது. ஆனால் வெளியே யாருக்குமே தெரியல. இது யாருக்குன்னா 60+ தான் இங்கே அட்மிட் ஆகும். எல்லாம் ஃப்ரீ, சூப்பராக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். காலையில் நான் போயிருந்தேன். நான் உள்ளே போய் எல்லாம் எங்கள் அப்பா உடம்பு முடியல இருந்தேன். சரி சொன்னாங்களும் போய் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் போனேன். ஒரு ஆதார் கார்டு சம்மரி எடுத்து போயிட்டு பேஷண்ட்டை என்ட்ரன்ஸ் விட்டோம். அவங்க எடுத்துன்னு போய் உள்ளே எடுத்து போயிடுவாங்க. 2 சிஸ்டர் நம்ம அட்டெண்டர் எதிர்க்கு வெயிட்டிங் கார்டு இருக்குது. 100 பேர் தங்கலாம். அங்கே 20 hours டீ காஃபி ஃப்ரீ ப்ளஸ் 3 வேளை அட்டெண்டர் 2 அட்டெண்டருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு டின்னர் எல்லாம் ஃப்ரீ. சூப்பராக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்காவது நம்ம வீட்டில் 60+ யாருன்னா ஏதாவது உடம்பு ப்ராப்ளம் தயவு செய்து தான் கூட்டி போங்க. பியூட்டிஃபுல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் போகாதீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க இது திறந்து 6 மாதம். நம்ம சென்னையில் இருக்கு. எனக்கே தெரியல, இன்றைக்கி தான் போய் பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறது சைதாப்பேட்டில் ஆர்ச்சிக்குள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் லெஃப்ட் எடுத்து நேரமாக பிரிட்ஜ் ஏறியறேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்தியாவிலேயே 2 இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க. ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. இது திறந்து ஒரு 6 மாதம் ஆகுது. ஆனால் வெளியே யாருக்குமே தெரியல. இது யாருக்குன்னா 60+ தான் இங்கே அட்மிட் ஆகும். எல்லாம் ஃப்ரீ, சூப்பராக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். காலையில் நான் போயிருந்தேன். நான் உள்ளே போய் எல்லாம் எங்கள் அப்பா உடம்பு முடியல இருந்தேன். சரி சொன்னாங்களும் போய் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் போனேன். ஒரு ஆதார் கார்டு சம்மரி எடுத்து போயிட்டு பேஷண்ட்டை என்ட்ரன்ஸ் விட்டோம். அவங்க எடுத்துன்னு போய் உள்ளே எடுத்து போயிடுவாங்க. 2 சிஸ்டர் நம்ம அட்டெண்டர் எதிர்க்கு வெயிட்டிங் கார்டு இருக்குது. 100 பேர் தங்கலாம். அங்கே 20 hours டீ காஃபி ஃப்ரீ ப்ளஸ் 3 வேளை அட்டெண்டர் 2 அட்டெண்டருக்கு